இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவ பூஜையில் மிக முக்கியமானது. இது எல்லாருக்குமே தெரியும், வில்வ இலை. இந்த வில்வத்தை வச்சு பூஜை செஞ்சால் என்னென்ன கிடைக்கும் பார்க்கலாமா? வாங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு ஆன்மீக தகவல்கள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் வில்வ இலையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சிவ பூஜையில் இது ஒரு முக்கியமான இலை அப்படின்னே சொல்லலாம். சிவனின் அம்சமாகவே பார்க்கப்படுது. 3 இலைகளை கொண்ட வில்வ இலை தான் சிவனின் திரிசூலத்தை குறிக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த 3 இலைகளும் முறையே இச்சா, கிரியா, ஞான சக்திகளை குறிக்கிறதா சொல்லப்படுது. பிரணவ மந்திரத்தோட அம்சமாகவும் 3 வகையான பூஜைக்குரிய மலர்களின் மொத்த வடிவமாக தான் இந்த வில்வம் பார்க்கப்படுது. இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் வில்வ இலைக்கு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய வில்வ இலை நம்மளோட பாவத்தை நீக்குமா அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாமா? வில்வ இலைகள் ஆன்மீக அதிர்வலைகளை உள்வாங்கும் தன்மை கொண்டது. இவற்றை பூஜைக்கு பயன்படுத்திய பிறகு வீட்டிலையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய படப்பையில் எதில் வேணாலும் வச்சாலும் தெய்வீகத்தன்மை அங்கே நிறைஞ்சதாக சொல்லப்படுது. பலவிதமான ஆன்மீகம் மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இந்த வில்வ இலையில். முதல்ல வில்வம் சிவபெருமானுக்கு முக்கிய அர்ச்சனை பொருள்னு இப்போ தான் சொன்னோம். பலவிதமான மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வதோட ஒரு வில்வத்தை வச்சு நீங்கள் அர்ச்சனை செஞ்சாலே போதும், உங்களுக்கு சிவன் அளப்பரிய ஒரு அருளை கொடுப்பாருன்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட வில்வம் காய்ந்த நிலையில் இருந்தாலும் அதனை அர்ச்சனைக்கு பயன்படுத்துவாங்க. அதாவது வில்வம் மற்ற இலைகள் பசுமையாக இருக்கும்போது, பச்சையாக இருக்கும்போது மட்டும்தான் பறித்து அப்படியே பயன்படுத்துவாங்க. ஆனால் வில்வத்தை பொறுத்த வரைக்கும் அது காஞ்சிருந்தாலும் அது பயன்படுத்தலாம் அர்ச்சனைக்கு. இதனால் சகல பாவங்களும் நீங்கும். அதே மாதிரி ஒரு முறை அர்ச்சனைக்கு பயன்படுத்திய வில்வத்தை மறுநாள் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அதனால் எந்த விதமான தோஷமும் கிடையாது. வில்வத்தில் மகாவில்வம், கொடி வில்வம், கற்பூர வில்வம், சித்த வில்வம் அப்படின்னு பல வகை இருக்குங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இதில் நம்ம பயன்படுத்துறது இப்போதைக்கு 3 இதழ்கள் கொண்ட வில்வத்தை தான் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் 5 மற்றும் 7 இதழ்கள்லேயும் வில்வம் இருக்குது. அதுக்கு எங்கேயாவது கிடச்சிச்சின்னா அதையும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அதை விட வேறு சிறப்பு வேறு எதுவுமே இல்லைங்க. மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு வில்வம் வச்சு அர்ச்சனை செஞ்சு வில்வாஷ்டகம் சொல்லிட்டு வரும்போது நீங்கள் 7 ஜென்மங்களில் செஞ்ச பாவங்கள் விலகும் அப்படின்னே சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி ஒரே ஒரு வில்வத்தை கொண்டு பூஜை செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் தெரியுமா? 1,00,000 தங்க மலர்களால் பூஜை செஞ்சதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வில்வத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. அதனால் வில்வ மரத்தை நீங்கள் வீட்லேயும் கோயில்லையும் வளர்ப்பதனால பழங்காலத்தில் சொல்லப்பட்ட அஸ்வமேத யாகம் செய்த பலனே உங்களுக்கு கிடைக்கும். வில்வத்தை பறித்து 6 மாதம் வரைக்கும் கூட பூஜை செய்யலாம். சிவ அர்ச்சனைகளில் வில்வ அர்ச்சனை கோடி புண்ணியம் தரக்கூடியதுங்க. அதே மாதிரி வில்வ மரம் வளர்க்குறது என்ன பலன் தெரியுமா? 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்ச பலன் தாங்க. கங்கை உள்ளிட்ட புனித நதிகளில் நீராடிய பலனையும் 108 சிவாலயங்களை வலம் அதாவது அந்த 108 சிவாலயங்களுக்கும் போயிட்டு வந்த பலன் இந்த வில்வத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. இப்போ இதில் என்னங்க மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய காற்றை சுவாசித்தாலோ அதன் நிழல் உடலில் பட்டாலோ நமக்குள்ளே ஒரு புத்துணர்வு, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னே சொல்கிறது. நீங்கள் முறைப்படி விரதம் இருந்து வில்வ மரத்தை பூஜித்தா அனைத்து விதமான நன்மைகளும் உங்களை சேருங்க. வீட்டில் வில்வ மரம் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா அப்படின்லாம் யோசிக்கவே வேணாம். தாராளமாக வீட்டில் வில்வ மரம் வளர்க்கலாம். அப்படி இருக்கவங்களுக்கு யம பயம் அப்படின்றத அவங்க கிட்டேயே நெருங்காதுங்க. அதே மாதிரி வில்வ பழம் இருக்கும். அந்த பழத்தில் இருக்கக்கூடிய சதையை நீக்கிட்டு அது ஓடு பார்த்திங்கன்னா குடுவை மாதிரி இருக்கும். அந்த குடுவையில் நீங்கள் விபூதி வைக்க கூட பயன்படுத்திக்கலாங்க. வில்வ மந்திரம் நிறைய இருக்குதுங்க. வில்வ இலையை பறிக்கும் போதே பயபக்தியோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே பறிங்க.
வில்வத்தை வந்து சிவ மூலிகைகளின் சிகரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்தது இதே மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் வில்வத்துக்கு இருக்குது. வில்வம் மூக்கடைப்பு, சளி, இருமல், இந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு சிறப்பான மருந்துன்னு சொல்லப்படுது. பல்வலி, அந்த மாதிரி பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வாக இதை அமைதுங்க. சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை, இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு வெப்பம் நிறைஞ்சதாக சொல்லப்படுதுங்க. ஆனால் சிவனோட உஷ்ணத்தை தணிக்கிறதுனால தான் வில்வத்தை அவருக்கு சமர்ப்பிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சிவபெருமானின் இருப்பிடமான இமயமலையும் பனி நிறைந்த பகுதி அப்படின்றதுனால பக்தர்களுக்கு இதை எந்த விதமான இந்த சளி போன்ற பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய வில்வம் தான் அங்கேயும் நமக்கு என்ன பண்ணுறாங்க, பிரசாதமாக கொடுக்குறாங்க. இப்படி நம்ம வில்வத்தை பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்றைக்கி பூரா இல்லைங்க, நம்ம வில்வத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். இதை மாதிரி நிறைய அதாவது மருத்துவ குணம் இருக்குது. அதோட மகிமையை சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது அந்த ஒரு வில்வத்தை வச்சு படைக்கிறதுனால எவ்வளோ நன்மை அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பாவம் நீக்கக்கூடியது தாங்க இந்த வில்வம். நீங்கள் ஒரு சிவராத்திரிக்கோ இல்லை எப்போ சிவன் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்களோ, போகிறப்பெல்லாம் எதுவுமே வாங்க முடியலைனாலும் பரவாயில்ல, ஒரு வில்வம் மட்டும் வாங்கி அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக சகல சௌபாக்கியங்களும் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் வந்து சேரும். சகல விதமான கஷ்டங்களும் நீங்கி எல்லா வளமும் நலமும் சிவபெருமான் உங்களுக்கு அருள்வார். கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து நம்பிக்கையோட. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக தகவல் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வில்வ அர்ச்சனை எல்லா ராசினரும் பண்ணலாம். குறிப்பாக கடந்த பதிவுகளில் வந்து குரு பயிற்சி பலன்கள் சொல்லியிருந்தேன். அதில் குரு சாதகமாக இல்லாதவங்க கண்டிப்பாக சிவனை நினச்சி ஒரு வில்வ அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குங்க. வாழ்க வளமுடன்.